மீன் பிடிக்கிறத பற்றி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனால் மீன் பிடிக்கிறதோட கிக்கு எங்களை மாதிரி மீன் பிடிக்கிற டைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுலேயும் ஒற்றை காலில் நின்று மீன்களை பிடித்து குவிக்கிற வல்லமை இருக்குத்தானே, அதுவும் மீன் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மீனை பிடிக்கும் போதே அவருக்கு தெரியணும் மீன் வலையில் இருக்குன்றது. அப்படி மீன்களை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம வல்லமை மீனில் மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளோட செயல்லையும் இருக்கணும். உடலில் பலன் இல்லாட்டியும் உள்ளத்தில் பலன் வரணும். உடல் ஊனமுற்று போனால் பரவாயில்லை, ஆனால் உள்ளம் ஊனமுற்று போகக்கூடாது. உள்ளம் ஊனமுற்று போனால் மீனையும் பிடிக்கலாது, தண்ணியில் காலும் வைக்கலாது. ஆனால் உடல் ஊனமுற்று போனால் மீனையும் பிடிக்கலாம். 2 கால் உள்ளவர்கள் என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்யலாம். நீங்கள் உறுதியாக மீன்களை பிடியுங்க. ஒரு மீனவனின் நிலைமையை பார்த்தீங்களா நண்பர்களே? ஒரு மீன் பிடிக்கணும்டா உயிரை பணையம் வச்சு தான் இந்த மீன்களை பிடிக்கணும். ஏன்னு சொன்னால் நீர்நிலைகளில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, மீன்களே விஷமான மீன்கள் ஏராளம் உண்டு. சும்மா பொதுவாக கெளுத்தி என்ற மீன் இருக்குது. அந்த கெளுத்தி மீன் குத்துனாலே போதும், அவ்வளவு விஷமாக இருக்கும். அதுபோல் சுங்கான் என்ற ஒரு மீன் இருக்குது, அவ்வளவு குத்துனாலே போதும், அவ்வளோ விஷமாக இருக்கும். அதுபோல் முதலை இருக்குது, நீர் நாகம் என்று சொல்லி ஒரு பாம்பு இருக்குது, ஏராளமான வேறு இன பாம்புகள், விஷ பாம்புகள் இருக்குது. அப்படி ஏராளமாக இருக்குது. இவைகளெல்லாம் தாண்டித்தான் நண்பர்களே இந்த மீன்களை நீரில் நடந்து மீன் பிடிக்கிறவர்களுக்கானது தான் இந்த பதிவு. நீரில் நடந்து இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, எவ்வளவு மீன்களை, அதாவது இவ்வளவும் ஒரு வகையான ஜப்பான் என்று சொல்லுகிற கோல்டன் மீன். இந்த கோல்டன் மீனை அள்ளி குவிக்கணும். இதில் நல்ல ஊட்டச்சத்து இருக்குது, நல்ல புரோதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது. இதை வாங்கி நீங்கள் புசியுங்க. அதுலேயும் ஐஸ் போட்டது வாங்காமலுக்கு இப்படி எங்களை போல் ஆக்கள் பிடிக்கிறதான உயிர் மீனை வாங்கி சாப்பிடுங்க. கேஸு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் தான் உங்களோட உடம்பில் இது சுகரும். அநேகமான நோய்களுக்கு இது இப்போ நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்தான மீன். இது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மீன் தான் இந்த ஜப்பான். சில இடத்துல சொல்கிறாங்க இதை சிலாப்பி என்று சொல்கிறாங்க, சில இடத்துல ஜப்பான் மீன் என்று சொல்கிறாங்க, சில இடத்துல செல்வன் என்று சொல்கிறாங்க, சில இடத்துல செப்பலி என்று சொல்கிறாங்க. அப்படி இதுக்கு பல பேர்கள் இருக்குது நண்பர்களே. இந்த மீனுக்கான இன்னமும் நிறைய மருத்துவ குணங்கள் ஏராளம் நிறைந்திருக்கு நண்பர்களே. நான் அடுத்த பதிவில் அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் அதுக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றதை அடுத்த பதிவில் போடுறேன் நண்பர்களே. நீங்கள் பாருங்கள். என்ன